ஹலோ மக்களே, சிவா இல்லி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சிவானால் கொடுத்த டைமுக்குள்ளே உண்மையை நிரூபிக்க முடியலை. அதை தெரிஞ்சுக்கிட்ட செல்வன் ஆகிய ரித்திகாவும் சும்மா விடுவாங்களா அப்படின்னு நம்ம இந்திராணி கிட்ட போய் பேசும்போது இந்திராணியும் மனசுக்கு ரொம்ப வருத்தத்தோட சிவா அயலிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க. அதெல்லாம் நம்ம பாவைக்கு தாங்கவே முடியல. அயலியும் நம்ம பாவைக்கிட்ட தூரத்துல இருந்து செய்கையில நாங்க எப்படி இருந்தாலுமே சீக்கிரத்துல வீட்டுக்கு வந்துருவோம்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரியே நம்ம இந்திராணிக்கு ஒரு கட்டத்துல எல்லா உண்மையும் தெரிய வருது. மறுபடியும் நம்ம இந்திராணி சம மாசம் சிவா அயலிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சிவாவும் உண்மை என்னால நிரூபிக்கவே முடியலப்பா, ஆனா இப்ப வேணும்னா மிஸ் பண்ணலாம், நாளைக்கு வேணும்னா நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போகலாம், ஆனா எனக்கா இருந்தாலும் நான் தான் உங்களோட பையன் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சே அவன், நான் ஒரு மனுஷன் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம சிவா உதய பெருமாள் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க காலடியில அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டே போறாங்க. உதய பெருமாள் கொஞ்ச நேரத்துல அப்படியே எழும்பி கண்ணுல கண்ணீர் பெருக சிவாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மட்டும் இந்த உண்மையை ஒத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா இந்த செல்வன் ஆகியும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்மளை பத்தி தப்பா நினைச்சுப்பாங்க. ஆனா நம்ம சிவாவும் ரொம்பவே பாவம் அப்படி சொல்லிட்டு உதய பெருமாள் மனசுல சிவாவை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அடுத்த நாள் ஆகுது. நம்ம ரித்திகாவும் செல்வனாயும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. செல்வனாயும் ரித்திகா கிட்ட போய், ரித்திகா கரெக்டா இன்னைக்கு சிவாவும் அயலியும் வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க, அதை யாராலுமே தடுக்கவே முடியாது, இது வரைக்கும் எந்த உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம ரித்திகாவும் செல்வனாகிட்ட, நீங்க சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்காத்தா, ஆனா இந்த இந்திராணிய நம்பவே முடியாது, அவ எப்ப எப்படி மாறுவான்னு தெரியல, இந்த வாட்டி அவளெல்லாம் விடவே கூடாது, ஏதாவது பண்ணி கண்டிப்பா இன்னைக்கு சிவாவும் அயலியும் வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி ஒரு செயலை செய்திடும் சொல்லிட்டு ரித்திகாவும் செல்வன் ஆகியும் யோசனை இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட, அயலி இது வரைக்கும் நம்மளால எந்த எவிடன்ஸையும் காட்டி உண்மையை நிரூபிக்க முடியல, இனியும் இந்த வீட்லயே இருந்துட்டு இருந்தா சரி வராது, வீணா அக்காக்கு நம்மனாலதான் பிரச்சனை வரும், ஏற்கனவே இந்திராணி அக்கா நமக்கு கொடுத்த டைம் பீரியட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் நமக்காக இந்த வீட்டுல அவங்க பேசினாங்கன்னா அப்புறமா இந்திராணி அக்காவோட மனசும் ரொம்பவே வருத்தப்பட மாதிரி இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் பேசிடுவாங்க, அதனால அவங்களாட்டும் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே பேக் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கும்போது அயலியும் சிவாவை பார்த்து, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, இப்போ வேணாலும் நம்மளால் உண்மையை நிரூபிக்க முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் எப்படி இருந்தாலுமே கூடிய சீக்கிரத்தில் எல்லா உண்மையும் நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை சமாதானப்படுத்துகிறாங்க. சிவாவா நீ என் கூட இருக்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த உண்மையை நிரூபிச்சிடலாம் அயலி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் ரித்திகாவும் செல்வன் ஆகியும் நம்ம இந்திராணி கிட்ட என்ன இந்திரா இன்னும் அந்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, அந்த அயலி சிவா இன்னும் வீட்டில் தான் இருக்காங்க போல, நீ அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணலையா அப்படி கேட்கும்போது நம்ம இந்திராணிக்கு புரிய ஆரம்பிக்குது, கண்டிப்பாக இவங்க இது வரைக்கும் எந்த உண்மையும் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலான்னு நம்ம சிவாவும் அயலியும் வெளியில் வரும்போது இந்திராணியும், நான் கொடுத்த டைம் எல்லாமே முடிய போகுதுப்பா, என்னாச்சு, நீங்கள் எந்த உண்மையை நிரூபித்த மாதிரி இல்லை, நீங்கள் இனிமேல் ஏதாவது உண்மையை நிரூபித்தாதான் இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படி சொல்லும்போது சிவாவும் அயலியும் சேர்ந்து, இது வரைக்கும் எங்களால் எந்த எவிடன்ஸையும் கண்டுபிடிக்க முடியலை, எவிடன்ஸ் ஏதாவது இருந்தாலுமே இப்போதைக்கு எங்கள் கையில் எந்த இதுவும் ஆதாரமும் இல்லாமல் நாங்கள் எதுவுமே பேச முடியாது அப்படி சொல்லும்போது செல்வனாகியும் நம்ம இந்திராணி கிட்ட நான் தான் அப்போவே சொன்னேன்ல இந்திரா, இவன் எல்லாம் பொய் சொல்லிட்டு தான் இந்த ஃப்ராட் வேலை பார்த்து இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்திருக்கான், இனியாவது இவனை பற்றி புரிஞ்சுக்கும், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இவங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகியும் நம்ம இந்திராணி கிட்ட சொல்லும்போது இந்திராணியும் ரொம்ப மனசுக்கு வருத்தத்தோட நம்ம சிவா கிட்ட, சிவா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த வாட்டி உண்மையை நிரூபிக்கலைன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது, இந்த வீட்டை விட்டு நீங்களே வெளியில் போயிடணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் இந்திராணி கிட்ட, ஆமாக்கா அதுக்காக தான் நாங்கள் தயாராகிட்ருக்கோம், அயலியும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லார்கிட்டையுமே எங்களால் இந்த வாட்டி உண்மையை நிரூபிக்கவே முடியலை, அதுக்காக மன்னிச்சிருங்க, ஆனால் எப்படி இருந்தாலுமே கூடிய சீக்கிரத்தில் உண்மையை நாங்கள் நிரூபிச்சே ஆவோம்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த பாவையும் நம்ம அயலிக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் போகாதுங்க அப்படி சொல்லிட்டு சைகளை காட்டும்போது அயலியும், இல்லை இப்போ வேணால் நாங்கள் போகலாம், கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டுக்கு வருவோம், நீ எதுக்குமே வருத்தப்படாத பாவை, அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருன்னு சொல்லி நம்ம அயலியும் பாவைக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
சிவாவும் அயலிக்கிட்ட சரி அயலி வா பேக்கெல்லாம் எடுத்துட்டு வரலன்னு ரூமுக்கு கிளம்பும்போது இந்திராணியை நம்ம சிவா கிட்ட சிவா என்னால் எதுவுமே பண்ண முடியல, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் முன்னாடி தான் நான் அந்த சொன்னேன், எப்படியாவது இந்த டைமுக்குள்ளே உண்மையை நிரூபிக்க முடியலாம், இந்த வீட்டை விட்டு போகணும்னு, அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கும் போது நம்ம சிவாவும் நீங்கள் என்னக்கா பண்ணுவீங்க, என்ன தான் நடந்தாலும் எப்போவுமே நீங்கள் என்னோட அக்கா தான், அந்த பாசத்தோட தான் நான் எப்போவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்லும் போது இந்திராணி அப்படியே கண் கலங்குறாங்க. நம்ம இந்திரனியோட மனசுக்கு தாங்கவே இல்ல, சிவாவையும் அயலியும் நம்ம வீட்டை விட்டு வெளியில அனுப்புறோமே, அவங்கனால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல, எல்லாமே நல்லதுதான் பண்ணிருக்காங்க, அப்படிப்பட்டவங்களே இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவுக்கும் அயலிக்கும் நம்ம இந்திராணி செய்த எல்லாமே ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. சிவாவுக்கு நம்ம ராக்கி கட்டி விட்டோம் அப்படிங்கிற எல்லாமே மனசுல ஒவ்வொரு சம்பவமும் நம்ம இந்திராணிக்கு ஞாபகத்துக்கு வருது. சிவாவை அயலியும் யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல கபிலனும் செல்வ நாயகிட்ட கண்டிப்பா இவங்கனால எந்த உண்மையை நிரூபிக்க முடியாது சொல்லிட்டு நான் அப்பவே சொன்னலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ரித்திகாவும் அயலியை பார்த்து நான் தான் ஏற்கனவே சொன்னல, இனிமே இந்த வீட்டுல நீ இருக்க முடியாதுன்னு, அது மாதிரியே நடந்துட்டுல, இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படி சொல்லும் போது நம்ம சிவாவும் அயலியும் வீட்டை விட்டு வெளியில போகும்போது பாவி நம்ம அயலியை பிடிச்சு தடுத்து நிறுத்தி அப்படியே கெட்டி அணைச்சு ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க கண்டிப்பா வீட்டை விட்டு போகாதுங்க, இங்கேயே இருங்க அப்படி சொல்லிட்டு அயலிய போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கும் போது நம்ம இந்திராணியும் வேற வழி இல்லாம பாவையை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்தே கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயத்துல நம்ம பாவையும் எதுவுமே சாப்பிட மாட்டேன், அவங்க வந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதை பார்த்துட்டு இருந்த பொன்னியும் பாவை நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க சீக்கிரத்துல வருவாங்க, அழாத அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்தினாலும் நம்ம பாவை கேட்குற மாதிரி இல்லை. சிவாவும் ஆயிலையும் சரி இந்த இடத்த விட்டு நம்ம போயாச்சு அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல நம்ம பாவைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடிய விஷயம் நம்ம ஆயலிக்கு தெரிய வருது. பாவம் பாவே, ஒரு வாட்டி நம்ம அவளை பார்த்துட்டு வந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, அவ பாவம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆயலியும் அந்த வீட்டுக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. சிவாவும் இல்ல அயலி, இப்போதைக்கு நீ அங்க போனீங்கன்னா எப்படியும் பிரச்சனை ஆயிடும், அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அயலியும் அதை கேட்குற மாதிரி இல்லை. பாவம் அந்த பாவே என்ன பாக்குறதுக்காண்டி தானே இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கா, எப்படியாவது அவளை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம அயலி அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ரித்திகா, செல்வனாயி, கபிலனுக்கு எல்லாருமே நடுவில் நின்றுட்டு இனி இந்த வீட்டுக்குள்ள நீ வரவே கூடாது, எதற்காக இப்போ எங்க தேவையில்லாம வந்தா அப்படி சொல்லும்போது அயலியும் பாவம் பாவை எனக்காக சாப்பிடாம இருக்கா, ஒரு வாட்டி பாவையை நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னாலுமே ரித்திகா யாருமே கேட்குற மாதிரி இல்லை. அயலியும் வெளியிலேயே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம பொன்னிக்கு தெரிய வருது, பாவம் அவங்கள உள்ள விட மாட்டாங்க. சரி பாவையை மேலே மாடியில் இருந்தாது பார்க்க வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பொன்னி அப்படியே பாவைக்கிட்ட அயலி வந்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாரு அயலி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொன்னியும் அப்படியே பாவையை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. கீழே நம்ம அயலி நின்றுட்டு பாவையை பார்க்குறாங்க. இப்படி ரெண்டு பேருக்குள்ள நீ எதுவுமே சாப்பிடாம இருக்கல, சாப்பிடு, கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டுக்கு நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்த நம்ம உதய பெருமாளோட மனசு கேட்கவே இல்லை. பாவம் சிவா நம்மளோட பையன், ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறானே சொல்லிட்டு உதய பெருமாள் ரூமில் போய் கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு நம்ம சூரியநாராயணனும் உதய பெருமாளை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. இந்திராணிக்கு சூரியநாராயணன் மூலமாக எல்லா உண்மைகளும் தெரிய வருது. நம்ம சிவா தான் அந்த வீட்டோட வாரிசு சொல்லிட்டு நிரூபிக்கவே செய்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திராணியை இனி ஒரு நிமிஷம் கூட சிவா அயலியை வெளியில விடக்கூடாது, நம்ம வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்திராணி சிவா அயலியை மறுபடியும் குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு வராங்கன்னே சொல்லலாம்.